இருக்கு பாரு. என்னை பத்தி சரியா தெரியல உனக்கு. ஏதோ இருக்குது உனக்கு வரையுது. எங்க கிளம்பிட்ட? வேலை கிளம்பிட்டா என்ன பண்ணணும் ஒரு ரெண்டு என்ன பக்கத்து வீட்டு அம்மா சும்மா எங்க சண்டை போட்டுனே இருக்கிறேன். எனக்கு டார்ச்சர் தாங்கவே முடியல. என்னவா அவங்க வீட்ல ரோஸ் செடி அத்தனை இருக்குதே. நான் ஒன்னே ஒண்ணுதான் பறிச்சேன். நம்ம வீட்ல எத்தனை நட்டு வச்சுக்கலான்னு. அதுக்கு நான் அவ்வளோ பெரிய சீன் போடுறா பாரு. அப்படி போடுறாங்க. என்ன பண்றேன்னா பாரு. இப்ப நீ வெளியெல்லாம் வந்துடாது. என்ன நடக்கணும் பாரு. இப்ப நீ நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். வென்று வா. நான் இங்கேயே உட்காந்துட்டு இருக்கேன். A few moments later. என்ன நீ இங்க உட்காந்துட்டு இருக்க? மூடுகாரன் நான் கமலாவோட பேசிட்டு இருக்கிறாப்ல. கமலா கிட்டியா? ஆமா அமலா கிட்ட சண்டைன்னு சொல்லி அனுப்பினமா. அங்க போய் சண்டை போட்டுட்டு இருப்பாருமா அவரு. ஐயோ நீ அமலாவோட சண்டை போட்டு வந்த. ஆனா உன் வீட்டுக்காரன் கமலாவோட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கிறான். நல்லா பாத்தியா? பாத்துட்டு வந்ததுதானே உங்ககிட்ட வந்து கேட்க வந்தேன் நான் என்ன ஏதுன்னு. சவுண்டே ஒண்ணு கூட கேட்கலையா? 1 hour later. என் பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டுருந்தேன். பாக்கிறதுக்கு தான் என் பொண்டாட்டி முருங்கா மாதிரி இருப்பா. கோவம் தான் சொரணக்காவை மாறிடுவான்னு சொல்லிட்டு வந்தேன். இனிமே உன் பேச்சுக்கெல்லாம் அவங்க வரமாட்டாங்க. சரியா? நீ கவலைப்படாத. எங்க போன? அதான் போய் அமலா கிட்ட சண்டைன்னு சொன்னியே. போய் சண்டை போட்டுட்டு வந்து போயிட்டு. நீ? ஆமா. சண்டை போட்ட? ஆமா. சண்டை போட்ட? ஆமா. அமலா கிட்ட சண்டை போட்ட? ஆமா. ஏயா உன்னை அந்த பொண்ணு நான் திட்டுச்சு போய் கேளுன்னா நீ கமலா கிட்ட கதை அடிச்சுட்டு வந்துட்டு இருந்தியா? வேலைக்கு போன டைம் ஆகுது. நீ என்கிட்ட ஜிங்கு 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 ஜிங்குன்னு குதிப்ப. இப்ப போய் 3/4 மணி நேரம் கதை பேசிட்டு வரியா? அம்மா இதெல்லாம் உன் வேலை தானா? நீ தான் போட்டு கொடுத்தியா? ஐயோ நீ என்ன வாய் மூடு. அங்கதான் பேச்சு. சரி விடு போறேன் கிளம்புறேன்.